காலையில விக்ரமும், அரோராவும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப விக்ரம் வந்து திவ்யா பத்தி பேசுறாரு. அப்போ அவங்க என்ன ஒரு மாதிரி போர்ட்ரே பண்றாங்க. ஆனா வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நேத்து எபிசோட்ல பார்க்கும்போது திவ்யா பக்கம் தான் நெறைய கிளாப்ஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு என்னவோ திவ்யா விஷயத்துல நான் கொஞ்சம் வில்லனா இருப்பனோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஆனா அவங்க என்ன சொன்னாலும் திவ்யா வந்து அந்த உச்சுன்னு பண்ணது தப்பு தானே. நான் அந்த அந்த பாயிண்ட்ட சொல்லும்போது திவ்யா அத அக்செப்ட் பண்ணிக்கவே இல்ல. அத ஈஸியா கடந்துட்டு அவங்க பாட்டு பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவரும் அவரோட மிஸ்டேக்க சொல்லாம தான் இருந்தாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்றாருன்னா, இந்த விஷயத்துல மட்டும் தான் நான் வில்லனா இருப்பேன்னு சொல்றேன். ஓவராலா இல்ல. ஜஸ்ட் திவ்யா, விக்ரம் விஷயத்துல விக்ரம் வில்லனா போர்ட்ரே ஆயிருப்பனோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அரோரா கிட்ட அவரு அந்த பாயிண்ட்ட சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் ஆல்சோ என்ன சொல்றாருன்னா, இந்த ரெட் கார்ட் பண்ணதுனால நல்ல வேளை நான் பொழச்சுக்கிட்டேன். இந்த விஷயம் பொழச்சுக்கிட்டேன்னு சொல்ல, ரெட் கார்டு விஷயத்துல மத்த தப்புகள்லாம் சின்னதாயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்னால தான் சுபிக்ஷாக்கு ஓட்ஸ் கம்மியா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அதாவது சுபிக்ஷாக்கு ஏன் ஓட் கம்மியாகி எவிக்ட் ஆயிட்டாங்கங்கிற பேச்சுல இந்த டாபிக்க சொல்றாரு. நான் திவ்யா கூட சண்டை போட்டதுனால என் பேச்சை தான் சுபி கேட்குறா, என் பேச்சை கேட்டு தான் சுபி எல்லாம் பண்றாங்கிறதுனால அந்த விஷயத்துல நான் வில்லன் ஆனதுனால சுபி வந்து ஓட்ஸ் கம்மியாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆல்சோ என்ன சொல்றாருன்னா, திவ்யா என்ன பெரிய நியாயச்செம்மலா, அவங்க ஏதோ நியாயச்செம்மல் மாதிரியும் அவங்கள நான் இது பண்ண மாதிரி மக்கள் நினச்சிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. நேற்று நைட்டே வந்து அரோரா பேசும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, திவ்யாவுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குன்னு சொல்லி தான் வந்து கமருதீன் வந்து திவ்யா கிட்ட மட்டும் சண்டைக்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போத்தன் வந்து சொல்லியிருக்காரு, திவ்யாவுக்கு வெளியில் சப்போர்ட் இருக்கு, அதனால தான் வந்து கமருதீன் வந்து காருக்குள்ளே வச்சு திவ்யா கிட்ட சண்டைக்கு போகலங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. திவ்யாவும் கமருதீனும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா பேசி ஓரளவுக்கு ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தாங்க. அதனால தான் அவர் பேசலை. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்கு டைட்டில் கிடைக்குங்கும்போது இந்த பிரச்சனை நடந்ததுனால சாண்ட்ராவுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. சபரியோ சாண்ட்ராவோ தான் 2 பேத்துல யாரோ தான் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லும்போது அரோரா சொல்கிறாங்க, குறுக்க வந்த கௌஷிக் மாதிரி ஒருவேளை கானா வினோத்துக்கு போயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லும்போது அது இருக்க வாய்ப்பில்லைங்கிற மாதிரி 2 பேருமே திங்க் பண்ணுறாங்க. பட் கன்ஃபார்ம்டாக யாரும் சொல்லலை. அப்புறம் என்னென்னா, அரோரா என்ன சொல்கிறாங்கன்னா, போகிற போக்கில் நிறைய பொய் சொல்லுவார் கானா வினோத். இப்படி சும்மா போனால் அப்படி அவரை ஒரு சின்ன குறை சொல்லிவிட்டு அதை அக்செப்ட் பண்ண மாட்டார். அவரை பற்றி நம்ம ஒரு தப்பு சொன்னால் ஒரு 4 தப்பு சொல்லுவார், 10 தப்பு சொல்லுவார். அது எப்படி மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக போய் சேராமல் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவரை பொறுத்தளவில் என்னென்னா, அவர் ஒரு சேற்றில் மலர்ந்த செந்தாமரை தான். அவர் இருக்க குரூப்பில் அவர் பரவாயில்ல தான். பட் நிறைய பொய் சொல்லுவார். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் அதை மக்கள் ஈஸியாக கடந்து போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அரோரா சொல்கிறாங்க. எனக்கு பொய் மட்டும் பிடிக்காது. ஏன்னா இந்த வீட்டில் வந்து பொய் சொன்னோன்னா நம்ம அட்லீஸ்ட் குறும்படை போட்டு ஏதோ ஒன்று சொல்லி ப்ரூவ் பண்ண முடியும் பிக் பாஸ் வீட்டில். பட் வெளியில் யாராச்சும் இந்த மாதிரி பொய் சொல்கிறவங்க அப்படி இருந்தாங்கன்னா அது கொஞ்சம் டேஞ்சர். ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லி பொய்ன்னு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அரோரா பேசிகிட்டு இருக்காங்க. அரோராவுக்கு அதிகமாக வினோத் பற்றி பேச ஆசை, விக்ரமுக்கு அதிகமாக திவ்யா பற்றி பேச ஆசை. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு என்ன பார்த்தா அப்படி தெரியுதா, நீ கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுவல, நீ சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் கேமரா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணி வேறு இடத்துல காமிச்சிட்டாங்க. அவர் என்ன கேட்குறேன்னா, திவ்யா விக்ரம் இஷ்யூவில் நான் மோசமாக பேசின மாதிரி உனக்கு தோணுச்சாங்கிறத கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இதே மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.